எவ்வளோ அழகாக படிக்கட்டில் வச்சிருக்கு. 2 மணிக்கு உங்கள்கிட்ட இருக்கு. தங்கத்தை எடுத்துகிட்டு போகலாம். தங்கம் எனக்கு தான், தங்கம் எனக்கு தான். 1.5 மணி நேரம் வச்சு இப்போ கடைசியாக பாரு, இங்கே தான் எங்கேயோ புதையல் இருக்கு. புதையல் கிடச்சிருச்சு. சரி ப்ரோ, சேனல் வேறு ஆரம்பிச்சிட்டோம். ஃபோனை கட் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் பேசணும். உங்களை நம்பி வேறு எல்லாத்தையும் போட்டுட்டேன். போகிற போக பார்த்தா காரே விற்றுரும். ஐடியா கிடைக்க மாட்டேங்குதா, என்ன பண்ணுன்னு தெரியல. இருங்க, இப்போ தானே சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாம், எதுவும் சீக்கிரம் பண்ணுவோம். ஃபுட் பிளாக் பண்ணலாமா? அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. அதாவது பசிக்குதுன்றதை நான் சுக்கா இப்படியே சொல்லலான்றது இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இல்லைடா, நல்லா இருந்தாங்க. ஃபுட் பிளாக் பண்ணலாம்டா. இங்கே நெத்தியில் தெரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, நம்பிக்கை இருக்கே இல்லையா? சரி வாங்க. என்னோட பிளான் என்ன, இதில் ரீல்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, விளாகு, ஃபுட் ரிவ்யூ. ஃபுட் பிளாக் யார் யார் பண்ணாலும் தெரியும் தானே? பண்ணுறாங்க, அவங்கள விட்டுரு. அவங்களாம் லெஜெண்ட்ஸ், நம்ம தனி. நம்ம முடிஞ்சதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, டீ சாப்பிடுங்க. போவோம். வடை இருக்காங்க, அரைச்ச வரைக்கும் போதும். போயோ கூட சேர்ந்ததே தப்பையா. பிரியாணி சாப்பிட்றதுக்கு வயிறு பசி தாங்கும்டா. விக்கி, வீட்டில் விடுற வண்டியை ஃபேண்ட்டு மாற்றிட்டு போயிடலாம். எதுக்கு? ஃபேன் டவுசரோட வந்து பண்ண முடியுமா? கடைக்கு போனால் கூட கேஷுவலாக தான் போகணுன்றீங்களா? சொல்கிறேன்ல சார், நான் சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக கேளு. நேற்று நானும் ஒரு பெரியவரும் சரகடிக்கு போனோம். சரி. அவருக்கு வயசு 110 இருக்கும். அவர் இறந்துட்டாரு காலையில். இறந்தாருன்னா அடக்கம் பண்ணியா? நானே வந்து அடக்கம் பண்ண முடியும்? டேய், அவர் சரகடிக்கும் போது மேப்பு, தங்கம், வைரூரியம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. காலையிலே போதில் உளறியா? டேய், அது மேப்பே என்கிட்ட தான்டா இருக்கு. மேப்பே உங்ககிட்ட இருக்கா? நீ நானும் மட்டும் வா, போய் அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். யோ, ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு பக்கத்தில் உட்காந்து. என்ன சொல்ற? சரி, அப்படின்னா அவரையும் கூப்பிட்டு வந்துரு. அப்போ தூக்குறதுக்கு இன்னொருத்தனை கூப்பிட்டுட்டா? சார், ஓகே, அப்புறம் தான். சரி, அப்படின்னா 4 பேர் மட்டும் போதும், ஷேர் பண்ணி எடுத்துப்போம். வேற யாருக்கிட்ட சொல்லாத, டக்குன்னு கூட்டின்னு வரியா? எங்கே வரணும்? அந்த துர்கா மலை இருக்கு பத்தியா? எது துர்கமலையா? ப்ரோ ப்ரோ, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்கும்போது நடிக்கணும், எழுப்ப முடியாது. இங்கே பாருங்க, கொஞ்சம் வாங்க போயிட்டு வந்துடலாம். நாளாக இல்லைப்போ, உடனே போதையில் விளையாடிட்டு போய் தூங்குறேன். உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்களே, வீடியோ ஷூட் பண்ணீங்களே, அப்போ இதே எடுத்துக்கோங்க. ஆனால் தங்கத்தை மட்டும் காமிச்சிடாதீங்க, சரிங்களா? மேப் எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம். சில பேர் நம்ப மாட்டேன்றாங்க. நம்ப மாட்டாங்க, எப்படி நம்புவாங்க? பார்த்தது நான் தானே பார்த்துருக்கேன். இந்தாங்க பாத்துக்கோங்க, பாருங்க சார், பாத்துக்கோங்க. வர முடியாதுங்க, நான் தாங்க இதுக்கு ஓனரு. தங்குங்க, நான் தாங்க பாத்துருக்கேன் நேர்ல. உங்களுக்கு என்னங்க தெரியும்? தங்க மட்டும் இல்லாம மட்டும் அப்படியே கழுத்து கடிச்சு கொதிரு. ஏய் விக்கி, நான் பாத்துருக்கேன் விக்கி. நீ ஏன் ஃபீல் பண்ற? நடைய தங்கத்தை எடுத்து காட்டுறா, நீ கல்லின்னு போறோம். இருக்குமோ? நல்லா தான் மேப்ல வச்சிருக்கா. அந்த காரா? அதுவா? வள்ளி போடாடா. இருக்கட்டும் உடையா. யோ ஏறு மணிவேல், எத்தனை பை இருக்குன்னு நினைக்கிறேன்? 3. சூப்பர், வா அள்ளிடலாம் இன்னைக்கு. ஒரு லொக்கேஷன் வந்தாச்சு. நல்ல அழகான லொக்கேஷன், சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். மேப் மட்டும் மேப் பண்ணுறான், கொடுக்க மாட்டான். டோன் டச்சுன்றான். இல்லைன்னா அவங்க 2 பேரும் பொலி போட்டுறாரு. போகலாமா? போகலாம் பாஸ். இந்த பஸ்ஸோட நீரின்றி அமையாது உலகு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ கொஞ்சம் விலகுங்க, தலைவர் வராரு. இங்கே பார்த்தீங்களா? மலைக்கு போகிறோமா என்ன? எவ்வளோ பஸ்ஸு பார்த்தீங்களா? அப்படி இருக்கு. இந்த சிங்காம்பூல் அடித்து பேட்டில் விடுறதுக்கு. பிரியாணி போட போறியா மாஸ்டர்? ஆமாம், பிரியாணி யாரும் போடுறது. அதை பார்த்தீங்களா? வழி பார்த்தீங்களா எவ்வளோ இதாக போயிட்டு? போய் மேலே மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்க. கொஞ்சமாக பாருங்கள். யாரும் நம்பணும் நீங்கள். நம்ம
மாடு மாடெல்லாம் இருக்குது விவசாயம் பண்ணுறாங்க. பாருங்களேன் வழிபாதையை பாருங்களேன் எவ்வளோ சிங்கிளாக இருக்குது. வழிபாதையை பாருங்களேன் எவ்வளோ சிங்கிளாக போய் பாருங்களேன். பா மேலே ஏதாவது ஃப்ளாட்டு கிடைக்குமா சொல்லுங்கள். ஃப்ளாட்டா சேலுக்கு இருந்தால் வாங்கிக்கலாம். மலையவா அப்படியே பேக்கில் எங்கே பாருங்க எங்களை பாருங்கண்ணே, எங்களெல்லாம் கொஞ்சம் காட்டுங்க, நாங்களும் ஃபோக்கஸாக வரோம். சொல்லுவிக்கே அங்கே மட்டும் இல்லை, முன்னாடி போகிறாரு அந்த மனுஷன், இங்கேயே எங்கேயோ ஒரு இடத்துல குடி தண்ணியை வச்சு போடுவாங்க அனாதை போன மாதிரி. ஏன் வைக்கி இந்த கல் இந்த பெரிய பாறை இப்போ உருன்னு வந்து நீ என்ன பண்ண ஒரே கல் நிப்பாட்டிரியா? அது கூட தாங்கிக்கலாம். இந்த ஆள் தங்க கிடைக்கல என்ன போட்டு சாவடிச்சிருவோம். என்ன சொல்கிறேன்? அப்படி மேலே என்னெல்லாம் இருக்குது? அட வாங்கப்பா, ஷாக் போய் தான் நீங்கள் கம்மியாக வேறு எடுத்துட்டீங்க. சொன்னால் கேட்காம நிறைய எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள்லாம் கம்மியாக எடுத்துட்டீங்க. மேலே என்னெல்லாம் இருக்குது? ஏதோ மேலே செங்கம் இருக்குன்றாங்க, முதல்ல இருக்குன்றாங்க. பாஸ் பெரிய பாம்புக்கு தான் பாஸ். ஐயோ நடங்க. என்னங்க உனக்கு ஏமால் நம்பிக்கை இல்லையாடா? நடரா, நான் உனக்கு எடுத்துறேன். மேப்பு அதான் மேப்பே காட்ட மாட்டேன்றாரு. மேப்பெல்லாம் நான் யாருக்கும் தரமாட்டேன்ப்பா. மேப் என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு எதுக்கு மேப்பு? நான் தான் முதலாளிங்க, உங்களுக்கெல்லாம் மேப் யாருக்கிட்டீங்க தரமாட்டேன், காட்டவும் மாட்டேன். இவன் இங்கே கொண்டுடலாமா? இந்த பாரு விக்கி, இங்கே நான் தான் ஓனரு, நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்கணும். ரூல்ஸ் தான். வந்தால் வாங்க, இல்லைன்னா போய் தெரிஞ்சுக்கிட்டேன்னு போங்க. வாங்க வாங்க, இன்னும் ஏற வேண்டியது எவ்வளோ தூரம் இருக்குது? காட்டில் இருக்கிறதுலாம் ஜோடியாக இருக்குது, எனக்கு தான் எதுவும் இல்லை. அதெல்லாம் கொடுக்கணும். சந்தோஷம் ப்ரோ. காட்டு வழி போல கவலைப்பட்டாதே. அப்படி யாரா பாடுங்கப்பா. கட்டெரும்பு வழி மறைக்கும் கலைங்க நிற்க அதை கட்டெரும்பா மலை ஃபர்ஸ்ட் மேப் காட்டு. வழி எங்கெங்கயோ போகுது. மேப்பெல்லாம் காட்ட முடியாதா? பாதை எங்கெங்கயோ போகுது, நீ கூட்டு போய் சாவடிச்சிட போகுது. மேப் காட்டினா வருவேன், நான் வரமாட்டேன். போயா எனக்குலாம் தெரியாது, நானும் மேப் எல்லாம் வரமாட்டேன். மேப் காட்டு ஃபஸ்ட்டு. நீ மேப் கொஞ்சம் மட்டும் தான் நான் வருவேன், வரவும் மட்டும் போகணும். ஃபஸ்ட்டு வை மேப்பை மட்டும் எடு, ஜெட்டி எடுத்துறாது. அவங்கள பத்திரமா சேர்த்து வச்சுருந்தா வழி இந்த இல்லை ஒன்றும் தெரியல, தூக்கிட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு சரி அமைதியாரு. அதான் வந்து தொட மாட்டேயா சொல்லு. நம்புற மாதிரியா இருக்கு. இப்போ எங்கே இருக்கோன்னா இலவனையும் நம்ம கூடாது, இவனையும் நம்ம கூட, இவனுங்களே எழுதி வச்சுருக்காங்க. பழைய மேப் இப்படி தான் இருக்கு. மேப் முன்ன பண்ண பார்த்துருக்கியா இல்லையா? நீமாடா லூசு, மேப்பை தலையில் வச்சுக்க லூசு. டோன்ட் டச் எது வந்தாலும் சொல்லு. நான் தலையில் வச்சுதையோ இங்க பாரு விக்கி, தொடாதீங்க. தங்க மட்டும் இல்லைன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்று இங்கேயே அடக்க முடியும். எல்லாரும் குளிர் நோண்டி இருக்கும். நம்ம எங்க இருக்கு தெரியுமா? இங்கே இருக்கும். இங்கே தான் அனுமான் கோயில் இருக்கு. ஒரு ஹனுமான் போட்டிருக்கு. அப்போ செகண்ட் என்ட்ரன்ஸு, தேர்ட் என்ட்ரன்ஸு. இங்கே ஏதோ வீரபத்ரர் கோயில் இருக்குன்னு போட்டிருக்கு, பார்க்கலாம். அப்போ இவ்வளோ நேரம் ஏறி இங்கே தான் வந்தோமா? இருக்குமா? ஏதோ சொல்கிறான், போனால் வாங்க. தங்க இருந்தால் உயிரோட, இல்லைன்னா கீழே, அவ்வளோதான். மேப்பா சும்மா வரவங்களாம் மேப்பை கொடுன்னு. என்ன பெரிய நிறைய ஒன்று போனால் கடிச்சு வச்சிரும். சொன்னா கேட்க அமைதியாக இருக்க. கொஞ்சம் இரு, வெட்டி பார்க்குறேன். அட நாயே, அது நரி மாதிரி தெரிஞ்சுப்பா எனக்கு. ஆடா அடைச்சே ஆட்டு கை கூட பயந்துட்டேன். ஆடை பார்த்து நிறையன்றது நிறைய பார்த்தா என்ன சொல்லதான் தெரியல. ஏங்க யாருமே இல்லை, நீங்கள் அப்புறம் விறகு மட்டும் எப்படிங்க இருக்கு? ஏங்க யாருமே இல்லாத இடத்துல எப்படிங்க விறகு மட்டும் கட்டி வச்சிருக்காங்க? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. நான் இப்போ சொன்னவங்கிட்ட. ஆமாம், அந்த காலத்தில் மன்னருங்க ஆட்சி பண்ண யார் ஆட்சி பண்ணுது இந்த இடத்துல மலையை? திப்பு சுல்தான்னு சொன்னாங்கப்பா. பாண்டியர்னு பிரிட்டிஷ்காரன்னு அவங்க நிறைய ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க யாரோ வச்சுட்டு போன போதில் தான் அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். எவ்வளோ கங்குரு கழிச்சு யோசிச்சு போகிறான். மலை மேலே வேற ஏறணும் சீக்கிரம். என்னாச்சு? பெரிய காட்டியார் இருக்கு போடுறோம். அங்கே போகிற சாணி இப்போ தானே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போட்டு போயிருக்கு. பைத்தியம், அது போட்டு நேத்தாச்சு. வா, நீ போகிறதுல நான் இங்கேயே சாவடிச்சிட போலுக்குது. பெரிய பேரிகிள்ஸ்ன்னு நினைப்பு. எந்திரிச்சு போட. இங்கே வேற கொண்டு வந்து லூஸ் மாதிரி எதாவது பண்ணி உட்காந்துக்கிறாங்களே. ஐயோன்னா இவங்களை நம்பி வர காட்டுக்குள்ளே போனால் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. யோ வாங்க, யோ இங்கே வாங்க ஃபஸ்ட்டு, வாங்க. யோ வந்து மேப்பை காட்டியா? போயினே இருக்காது நீ. யோ மேப் எடு ஃபஸ்ட்டு. மேப்பை காட்டியா? நீ மேப் நீ எங்கள் ஃபஸ்ட் எடுத்து வந்துட்டோம். மேப்பை காட்டு, அடுத்து எங்கே போகலான்ட்டு. இந்த காட்டுக்குள்ளே கூட்டு வந்துட்டு மேப்பை கூட காட்ட மாட்டேன்ற.
மாஸ்டர் வாயா வாயா. அது மேப்பா இல்லை என்னன்னே தெரியல, அடியில் எடுத்து சொருகிக்கிறாரு அப்பப்போ. கூடியரு ஃப்ரெண்டாக இருக்கு சரியா. வாங்கப்பா, துண்டு போட்டார், சில்லறை போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் சொல்லட்டுமா? ம் அப்படியே அடுத்தது வந்து அனுமான் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனாங்களா அங்கேயும் அனுமான் டெம்பிள் ஒன்று இருக்கு. அங்கே தான் அடுத்து நம்ம போகணும். அதுக்கு அடுத்தது தான் புதையல் இருக்கு. இப்பயாவது புரிஞ்சா? சரி. டோன்ட் டச். என்ன பண்றீங்க? பைத்தியம். ஓ இரியா என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் சொல்லிடுச்சியா என்ன? இருங்க, இங்கே நம்ம இதுக்கு குடிச்சிக்கலாம். ஓ இது வரைக்கும் வந்தாச்சு. ஆமா, எல்லாம் இந்த மேப்லேயே குறியா இருக்காங்க, ஒருத்தம் இல்லாத. மேப்போட எரிச்சிடலாமா அவனை? இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏய், கேமராமேனுக்கு அர்ஜென்ட்டாக ஆகிறதுனால போயிட்டாங்க. வேணாம் சொல்கிறது கேளு. ஏன் நாங்கள் பின்னாடி தான் காட்டுறோம், முன்னாடி எங்கள் கம்பெனியில் முன்னாடிலாம் காட்ட மாட்டாங்க, பின்னாடி தான் காட்டுவாங்க. போயிட்டாங்க. அதெல்லாம் வேணாம். அது அந்த இயற்கை காட்சிகள் எடுத்துட்டு இயற்கை தான். நீர் அடிச்சு காட்டுறோம், போங்க. ஃபால்ஸை காட்டுறேன், போயிட்டாங்க. யாராச்சும் குளிக்கணும்னா போய் குளிச்சுட்டு வந்துருங்க. என்ன கோயிலுக்கா? மலை மேலே இருக்கிற கோயிலுக்கா? மேலே போங்க போங்க, இன்னும் மேலே போகணும். காட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னாங்க, தாத்தா கூட இருக்காரு. எதுக்கு குச்சி எதுக்கு எடுக்க போறீங்க? மேலே ஒருத்தரை இது பண்ண போகிறோங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆபரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்த்துக்கினே இல்லையா? ஏன்டா நம்ப மாட்டேன் தெரியுங்களா? நம்புடா. நீ எப்போ சொன்ன? நான் தான் சொன்னேன். மேப்பை பார்த்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேப்பில் பாரு. பிஎம்ஏ பிபிஎஸ்சிடா, அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? பிரைம் மினிஸ்டரா? எப்படி அவர் வந்து போனதுக்கு அந்த அடையாளம்டா. நம்ப மாட்டேன்ற அத்தனை பேர் வந்து கிடைக்காதுன்னா அப்போ எனக்கு கிடைச்சதுன்னா பார்த்துக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எப்படிக்குது? உட்காந்து ஏசி காத்து வாங்கிட்டு போகலாமா? எப்படிக்குது? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? மேப் எடு. ஏறி வந்ததுக்கு மேப்பு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு வந்து கேட்காத. யோ ஐயா, மேப்பை நீ கேட்கவே கேட்காத. அடுத்த இடம் பார்க்கலாம் ஐயா. சொல்லு. என்ன சொல்கிறது? சாருக்கு ஒரு ஓட்டப்ப சொல்லு. யோ, கண்டென்ட் சொல்லியா? ஓ ஆமாடா. என்னங்க அது யாரு? அவர் பேர் என்னங்க? பிரிட்டிஷ் நாட்டு இளவரசர். அவர் பேர் பிரிட்டிஷ் நாட்டு இளவரசரா? யோப்பா, அப்படி இல்லை. ஐயோ, இந்த மன்னர் பேர். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையாக அப்படியே ஏதாவது யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. நம்ம இடத்த நம்ம தாங்க பாதுகாக்கணும். அதனால் வந்து அப்பப்போ எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் யாரும் பராமரிக்காமல் எல்லாம் கண்டுக்காமல் விட்டதுனால எல்லாம் மோசமாக இருக்குது. ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா 3000 வருஷம் முன்னாடி கட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன். நம்ம செல்வத்தை நம்ம தான் காக்கணுமா? ஆயிரம் வார்த்தை வரல, மூச்சு இருக்குல்ல. மேப்பு வச்சோம், கடைசியாக வரான். கேமராமனு அதுக்கு பின்னாடி வரான். பேக் கிளாஸ் தொப்பி இவன் அதுக்கு எனக்கு பின்னாடி வரான். ஆனால் எதுவுமே தெரியாது, என்னை மட்டும் முன்னாடி இருந்துச்சு. எல்லாத்துக்கும் செக் பண்ணுவானுங்க. கேட்டால் நாய் இருக்குது நரி இருக்குன்னு கத்தினே வருவான் பாரு பின்னாடி ஒருத்தான். மாங்குயிலே பூங்குயிலே. ஏய், உன்னை மேப்பை தான் திருட சொன்னேன். ஆமாம், திருப்பி சொன்னீங்க. அவன் வேற இடுப்புக்குள்ளாவே வச்சுருக்கிறானே, அது எப்படி இருக்குன்னு தெரியல. விக்கி விக்கி இது மாதிரிலாம் நம்மளால நடக்க முடியாது. ரொம்ப வயிறு பசி சாப்பிட்டா தான் எதாக இருந்தாலும் நடக்க முடியும். நான் சாப்பாடு எதுவுமே எடுத்து வரலையே, என்ன பண்ணுறது? எப்படிங்க? என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கா? காட்டில் வேட்டையாடுறது சாப்பிட்ணும். இங்கே என்னையா இருக்கு? கேமராமேன் எதுக்கு ஓடுறாங்க, ஏன் ஓடுறான்னு தெரியல. ஓடியா, சர்ப்ரைஸ் இருக்கு. மக்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து வேட்டையெல்லாம் வர முடியாது. என்னையா 2 தான் வேணும்? ஓ, 1/2 கிலோவோ 1 கிலோ தானே வாங்கினீங்க? இல்லை, நாங்கள் கஷ்டப்பட்டு வேட்டையாடணும் காட்டுக்குள்ளே. சரி, நான் போய் மாங்கானா உடைக்கிறேன். ஐயோ, எனக்கு கொஞ்சம் வாங்க கூடிய சீக்கிரம் வந்து கிடைக்கலாம். நாடே கால் பண்ணிடுவேன்.
மாஸ்டர் எனக்கும் கூட இல்லை வேணாம் எனக்கு பல் கூசும். அப்புறம் எதுக்கு கேட்குற கம்முன்னு போய் கேமரா வழியை பாரியா. பாப்கார்ன் பாப்கார்ன் வேணுமா?